வெற்றியாளர்கள்ட்ட ஒரு கருத்துக்களை எந்த அளவு நான் கேட்குறேனோ அதே அளவு பார்த்தீங்கன்னா தோல்வியாளர்கள்ட்டே நான் கருத்துக்கள் கேட்கறது உண்டு. அது இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. வெற்றியாளர்களுடைய அறிவுரை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும். தோல்வியாளர்களுடைய அறிவுரை பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். நம்மளும் எவ்வளோ இடத்துல அடிபட்டு வந்திருப்போம், ப்ளஸ் அவங்களும் அடிபட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க எதுலெல்லாம் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்களால ஏன் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும், இந்த எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேலை கிடைச்சவங்ககிட்ட கேட்கறத விட, நீங்கள் எப்படி வேலை கிடைச்சிது அப்படின்னு கேட்கறத விட, நீங்கள் எதனால் வேலையை எதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்கல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் சரியாக ஷேர் பண்ணாமல் விட்டேன், நான் வந்து என்னோடய நேமு ரோல் நம்பர்லாம் சரியாக எழுதாமல் விட்டேன், அதில் மார்க் நெகட்டிவ் மார்க்கில் போயிடுச்சு, இத்தனை அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அது கொஸ்டினை சரியாக வாசிக்காமல் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக காரணம் சொல்லல எனக்கு அந்த எக்ஸாம் டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன காரணங்கள் வந்து அப்படியே மைண்டில் வந்து வர ஆரம்பிச்சிது.